வெற்றி அது வந்து ஒரு ஷார்ட்ஸ்க்கான முயற்சி தான். அது வந்து உனக்கு டயபெட்டிஸை பற்றி என்ன நினைக்கிறேன்? டயபெட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த ஐஸ்பர்க் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சிம்டம்ஸும் அதே மாதிரி தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு சிம்டம்ஸு. நான் ஒரு ஷார்ட்ஸ் தான் போடலாம்னு நினச்சேன், கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக தரான். டயபெட்டிஸ்க்கு இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் நினைக்கிறேன்? கண்டிப்பாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அது கூடயே சேர்த்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதர் எம்என்சிஸ், அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அந்தளவுக்கு இது ஷார்ட்ஸ் வீடியோ தான் எப்படி சொல்கிறேன். டயபெட்டிஸ்க்கு இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம்னா, நான் எதிர்பார்த்த விஷயம் வந்து இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். சரியா? அதை விட்டுரு. அப்புறம் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டை பார்த்தா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலாம்? லோ கேலரி டயட் எடுக்க சொல்லணும். எல்டிஎல் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அதாவது லிப்பிட் எடுத்துக்கிட்டால் குவாலிட்டியான லிப்பிட்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் ஹைப்பர் டென்ஷனுக்கான டேஷ் டயட் கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சுகர்ஸ் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிக்கணும். டேஷ் டயட் சொன்னால் ஸ்பிட் டயட்டையும் சொல்ல மறந்துட்டு. சரி விட. சரி, இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து என்ன ஆக்சுவலாக சொல்லணுன்றதை நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, குட் நைட் சார் எல்லாருக்கும். ஓகே, குட் நைட்.